Hello friends, இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மலாய் broccoli தான் செய்ய போறோம். குக் வித் கோமாளில அஸ்வின் அவங்க செஞ்ச ரெசிபி சூப்பரான டேஸ்ட்ல இருந்துச்சு, கிரீமியா. கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான மலாய் broccoli எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே டிப்பிங்க்கு அந்த green சட்னியும் செய்ய போறோம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, फ्रेंड्स and ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் broccoli-யை கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ப்ராக்கலியில் நிறைய சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும், அதனால நம்ம இதை சுடுதண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ண ப்ராக்கலி இதில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இந்த ஹீட்லேயே இந்த ப்ராக்கலி ஒரு 50% குக் ஆயிரும். இதை வேக வைக்கலாம் கூடாது, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போது மலாய் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் இந்தளவுக்கு 1/4 லிட்டர் தயிர் ஒரு துணியில் நல்லா கட்டி ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இந்தளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும் ஹங்கர்டு. இது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் கெட்டியான தயிராக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ப்ராசஸ்டு சீஸ் க்யூபு 2 சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். துருவி கூட சேர்த்துக்கலாம், நான் உடச்சே சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் நல்லா அரைஞ்சிரும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச 2 டேபிள் ஸ்பூன் திக்கான பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பாலும் மைதாவும் சேர்க்கறதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் பால் எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க. இந்தளவுக்கு க்ரீமியாக அரைச்சதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் பிளான்ச் பண்ண ப்ராக்கலியை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இந்த க்ரீமு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது ஒரு 1/2 hour மேரினேட் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 hour இதை அப்படியே வச்சிடலாம். இப்போது இந்த மலாய் ப்ராக்கலிக்கு ஒரு க்ரீன் சட்னி டிப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது கூட கொஞ்சமாக 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, நீங்கள் முழு சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, இதில் ஒரு 1/2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பைஸியாக பிடிக்கும்னா ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வேணும்னா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போது க்ரீன் சட்னி டிப்பிங் ரெடி. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுருக்கிறேன் ப்ராக்கலி குக் பண்ணுறதுக்கு. நீங்கள் பட்டர் இல்லைன்னா வெறும் ஆயிலில் கூட குக் பண்ணிக்கலாம். பட்டரில் செஞ்சோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மலாய் ப்ராக்கலியில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ப்ராக்கலி வச்சு ப்ராக்கலி சீஸ் ஃப்ரிட்டர்ஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைட் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். ப்ராக்கலி ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து போயிடும், டைம் எல்லாம் ஆகாது. டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். 2 சைடும் திருப்பி போட்டு இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கப் ப்ராக்கலியும் சேர்த்து நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ப்ராக்கலி மேலே சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு நல்லா க்ரீமியாக இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்நாக்ஸ் ரெசிபீஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மலாய் ப்ராக்கலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சுட சுட அந்த க்ரீன் சட்னி டிப்பிங் கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.